அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். டீ காசி பேசினே இருக்காத, மூட்டையை தூக்கு. முதல்ல இந்த வீட்டில் இருந்து வெளில போவோம். அப்பாடா அண்ணாத்த, மூட்டையை தூக்கிட்டு கதவுக்கிட்ட வந்துட்டோம். டீ நான் போய் கதவு திறகுறேன். என்னது, கார் வருது, கார்ல இருந்து யாரோ 2 பேர் இறங்குறாங்க. அடடா, வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க போல இருக்குது. என்னடா இது, அச்சின் போகிற நேரத்துலையா வரணும், கொஞ்சம் லேட்டாக வந்துடக்கூடாது. டீ காசி, வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கடா, கார்லேருந்து இறங்குறாங்க. அண்ணாத்த, மூட்டை இல்லை அண்ணாத்த, நேராக அத்தைய ரூமில் போய் ஒழிஞ்சுக்குவோம். என்ன அது, துப்பாக்கியை பின்மண்டையில் வச்சு நம்மளை நடக்க விட்றான் இந்த பாஸ்கர். எப்படியோ வீட்டுக்கு வந்தாச்சு. நேத்திக்கு காலையில் நம்மளை தூக்குனாங்க, இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். என்ன கோவிந்தா, வீட்டுக்கு வந்தாச்சு, 2 பேரும் இப்போ ஹாலில் நிற்கிறோம். பணம் எங்கே இருக்கு? பணம் வேணும்னா என் பொண்டாட்டி வரணும். என்னது, உன் பொண்டாட்டி வரணுமா? அப்போ அது வரைக்கும் வா, நீயும் நானும் என்னோட ரூமில் தங்கி இருக்கலாம். ஏயா, இது என்ன லாஜா, ரூம் போட்டு தங்குறதுக்கு? வீட்டுக்கு வந்தால் பணம் கிடைக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து இப்போ ரூமில் தங்க வைக்கிறியா? ஏன் ரூமில் அப்படியே அடைச்சி வச்சு போலீஸுக்கு ஃபோன் பண்ணலான்னு நினைக்கிறியா? வீடு வரைக்கும் உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டு போலீஸில் எப்படி நான் காட்டி கொடுப்பேனா? வா, என் பொண்டாட்டி வர்ற வரைக்கும் நாம் 2 பேரும் அந்த ரூம்லேயே இருப்போம். கடவுளே, நம்ம பொண்டாட்டியை கடத்தினவன் எப்போ கூட்டிகிட்டு வர்றான்னு தெரியலையே. நேரத்தை பாரு, இவ்வளோ நேரம் காருக்குள்ளேயே இருந்தோம், இப்போ ரூமுக்குள்ளே. டீ காசி, இப்படி ஆயிடுச்சேடா. அண்ணாத்த, பாடியை காலையிலே எடுத்துட்டாங்க போல இருக்கு அண்ணாத்த, அத்தான் கிளம்பி வந்துட்டாங்க. என்ன அண்ணாத்த முறைகிற? டெத்தாயி ரொம்ப நேரம் கழிச்சு தான் இவங்களுக்கு தகவல் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு அண்ணாத்த. டீ காசி, நீ இப்படியே பேசின்னு இருந்த, இருக்கிற டென்ஷனில் இப்போ இங்கே ஒரு டெத்து விழும். வனாநாத்த, முதல்ல இங்கேருந்து கிளம்புற வழியை பாருடா. அண்ணாத்த, நைஸாக வெளில பாருங்க, யாராவது இருக்கிறாங்களான்ட்டு. டீ பார்த்துட்டுண்டா, யாரும் இல்லை. மூட்டையை தூக்குடா. அப்பாடா, 2 பேர் சேர்ந்து மூட்டையை ஈத்துன்னு போயிட்டு கதவாண்ட வச்சுன்னு கதவை திறந்து வெளில போயிட வேண்டியதுதான். அது கதவு திறந்து பார்த்தா ஒரு லேடியும் ஜென்ஸும் வந்துன்னு இருக்காங்க. டேய், ரூம்குள்ளே போடா. படுபாவி, ரிமோட்டை கையிலேயே பிடிச்சிட்டு என்னை நடக்க வச்சே கூட்டு வந்துட்டானே. இங்கே பாரு பட்டுமா, உன் ஹஸ்பண்டு சொன்ன மாதிரி உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். எங்கே உன் ஹஸ்பண்டு? பணத்தோட வந்துட்டே இருப்பார், வந்ததும் உனக்கு செட்டில் பண்ணிவிடுவார். ஆமாம், அது வரைக்கும் இதோ இந்த ரூமில் தங்கிக்கோ, ஏசி ரூம் தான். ஆஹா, இது வரைக்கும் நம்ம இடத்துல பட்டுவை வச்சுருந்தோம், இப்போது அவள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஒருவேளை ரூமுக்குள்ளே போய் ஏடா குடமாக நம்மளை கட்டி போட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டானா? அது எப்படி முடியும்? ரிமோட்டு நம்ம கையிலெல்லாம் இருக்குது, நமக்கு பணம் தான் முக்கியம். டீ காசி, நாடா மூட்டையை இழுத்துன்னு வெளில போகிறப்பெல்லாம் ஆள் வந்துக்கினே இருக்கிறாங்க. மொத்தமாக வந்துங்கன்னா பரவாயில்லையேடா, இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்துக்கின்னு இருக்கிறாங்களேடா. அண்ணாத்த, என்னாலேயே என்னன்னு யோசிக்க முடியல அண்ணாத்த. என்னடா நீ யோசிச்ச நீன்னு? யோசிச்சிருந்தா இப்போ வர்றவங்களாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அப்போ உன் யோசனை தப்பு. என்ன அண்ணாத்த, முன்னாடி நம்புறேன்னு சொல்லுன்னு இப்போ தப்புன்னு சொல்கிறீங்க, அப்புறம் வந்துன்னே இருக்காங்களேடா. டேய், பாடுறா இந்த மூட்டையை, எவ்வளோ ஜாமான் கஷ்டப்பட்டு உள்ளே எடுத்து வச்சு கட்டி வச்சுக்கிறேன். கை கெட்டினது வாய் கெட்டாமல் போயிடுமோன்னு பயமாக்குதுரா காசி. கவலைப்படாதீங்க அண்ணாத்த, கண்டிப்பாக வாய்க்கு எட்டும். என்னடா மூட்டைக்குள்ளே புளி சாதம் இருக்குது, வாய்க்கு எட்டுன்ற. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.